Aram IAS Academy PIB series. இன்னைக்கு நம்ம 12th ஆகஸ்டோட PIB articles தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Let us start the discussion. என்னென்ன டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா MSME bill 2026 புதுசா ஒரு பில் வந்திருக்கு. அந்த பில்ல என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட GS3 இந்தியன் எக்கனாமிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு கிரீன் ஹைட்ரஜன் எவ்வளவு முக்கியம் அண்ட் அதை எப்படி இந்த மிஷன் மூலயமா அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு GS3 எனர்ஜிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் ரேர் எர்த் காரிடார்ஸ், இந்தியால ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை மைன் பண்ணி அதோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்காக காரிடார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்மளோட GS3 எனர்ஜி செக்யூரிட்டிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வாட் ஆர் கிளவுட் பர்ஸ்ட், கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன, இதை டேக்கிள் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு GS1 ஜியோகிராஃபிக்கு கீழேயும் GS3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழேயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2026. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்ன என்ஷோர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால MSME அப்படின்றது ரொம்பவே முக்கியமான செக்டரா இருக்கு. இந்தியன் ஜிடிபிக்கு அரௌண்ட் 35% கான்ட்ரிபியூட் பண்ற MSME செக்டருக்கு நம்ம தேவையான ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாலிசி ஃப்ரேம்வொர்க் கொடுக்கணும். அந்த பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்கறது தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த அமெண்ட்மெண்டால என்னென்ன கோல் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, they wanted to reduce the பேமெண்ட் ரிலேட்டட் கான்ஸ்ட்ரெயின்ஸ். ஒரு MSME ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கிற காம்ப்ளைன்சஸை ஈஸி ஆக்குறதுக்காகவும் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமை ரொம்ப ஈஸி ஆக்குறதுக்கும் அண்ட் காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசமை ஈஸ் ஆக்கி நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை என்ஷோர் பண்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் டு இன்சென்டிவைஸ் த MSME growth, MSMEயோட growth-ஐ இன்சென்டிவைஸ் பண்ணணும் அண்ட் MSMEயோட ஸ்கேலிங் அப் ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பிசினஸ் 4 பிசினஸா மாத்துறதுக்கு ஸ்கேலிங் அப் அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேலிங் அப்பை ஈஸி ஆக்கணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸை என்ஷோர் பண்றதுக்காகவும் காம்ப்ளைன்ஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பில் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்பவே அதிகம். MSMEயோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, இட் கான்ட்ரிபியூட்ஸ் அரௌண்ட் 31% டு த GDP ஆஃப் இந்தியா. கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 35% கான்ட்ரிபியூட் பண்ணுது MSME அண்ட் 48% ஆஃப் எக்ஸ்போர்ட் MSME மூலமா தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. திஸ் டேட்டா இஸ் கிவன் பை எக்கனாமிக் சர்வே ஆஃப் 2026 அண்ட் ஆல்சோ உத்யம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல தான் MSMEs ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அந்த உத்யம் பிளாட்ஃபார்ம்ல we have 9.16 crores of MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல டைரக்டா 40 crore people are directly employed under MSMEs. ஸோ எக்கனாமிக்கலா பார்த்தா அப்படின்னாலும் with respect to economy, with respect to employment, with respect to export, with all this sector MSME is playing a very significant role. ஸோ இதை பூஸ்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த பூஸ்டை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க த்ரூ MSME அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2026. ஸோ இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, MSMEயோட கிளாசிஃபிகேஷன்ஸை மாத்திருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் MSMEஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ட்ரெட்ஸ்? ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா பேமெண்ட் நடக்கிறதுனால MSME ப்ராப்பரான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ண முடியும். ஸோ ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தென் ரிவைஸ்ட் MSME FC கவுன்சில். வாட் இஸ் திஸ்? MSC ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில். இந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்
எம்எஸ்எம்இக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆகும் அண்ட் அவங்க மோர் டைம் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க த்ரூ மீடியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன் ப்ரொவிஷன். டைரக்டா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மீடியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன் பண்ணி உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்கவரி ஆஃப் டியூஸ், எம்எஸ்எம்இயோட கம்ப்ளைன்ஸ்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணி டியூஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரென்தன்ட் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்டன் அஃபென்சஸை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன பிட்டி அஃபென்ஸை வந்து டீக்ரிமினலைஸ் பண்றது மூலயமா எம்எஸ்எம்இயோட கம்ப்ளைன்ஸை நம்மளால அதிகப்படுத்த முடியும். கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா அவங்க ரூல் பவுண்டா வேலை செய்யறது. ஸோ decriminalization of offense-யும் பண்ணிருக்காங்க. So what they have done in the bill டீடைலா பார்க்கலாம். MSME are classified on the basis of, இந்த ஆக்டுக்கு அப்புறம் அவங்கள MSME எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஜோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல அவங்களை கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் turnover is also taken into account for the classification of MSME. And the bill makes filing of memorandum free and voluntary for all MSME. நம்ம MSMEs registration பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை வந்து ஃப்ரீ அண்ட் வாலண்டரியா வச்சிருக்காங்க. there is no mandatory provisions. இதை ஃப்ரீ அண்ட் வாலண்டரியா மாத்திருக்காங்க. அண்ட் எல்லா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸும் பேமெண்ட்டை ட்ரெட்ஸ் மூலயமா பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகும் அண்ட் எம்எஸ்எம்இயோட டியூஸ் வந்து ஈஸியா பேமெண்ட் வந்து போய் சேர்ந்துரும் த்ரூ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் மல்டிபிள் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில். ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? ஸ்டேட்ஸ். அவங்க வந்து இதை நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ தட் எம்எஸ்எம்இஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை சால்வ் பண்ற ஒரு மெக்கானிசமா இந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் ஒர்க் பண்ணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மீடியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷனுக்கான ஒரு ஆன்லைன் மெக்கானிசமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷனும் இந்த பில்க்கு கீழே இருக்கு. அண்ட் எந்தெந்த அஃபென்ஸை டீக்ரிமினலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஃபில்லிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணல அப்படின்னா அது இனிமே அஃபென்ஸ் கிடையாது. தே கேன் ஃபில் அட் எனி டைம் வாலண்டரிலி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாம விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பனிஷ் பண்ணாம அதுக்கான டைம் பீரியட் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்பிஷிங் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு எல்லாராலையும் நடக்கப்படும். ஸோ அதனால இது டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டு அதுக்கான டைம் பீரியடை எக்ஸ்ட்ராவா கொடுத்து காம்ப்ளைன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பில் ஆஃப் 2026. So moving on to the next article, National Green Hydrogen Mission advances green hydrogen adoption in petroleum and refinery sector. So இந்த green hydrogen அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம H2O இருக்கு. இந்த வாட்டரை எலக்ட்ரோலைசிங் எலக்ட்ரிசிட்டி வாட்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எலமெண்ட்டையும் ஆக்சிஜன் எலமெண்ட்டையும் ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஹைட்ரஜனை கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி ஷுட் பி ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜி மூலயமா நம்ம எலக்ட்ரோலைசிங் ப்ராசஸ் பண்ணி ஹைட்ரஜனையும் வாட்டரையும் ஸ்பிளிட் பண்ணி ஹைட்ரஜன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம கிரீன் ஹைட்ரஜன் சொல்றோம். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றதை இந்தியாவில் பூஸ்ட் பண்றதுக்காக என்னென்ன ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா the first mission is National Green Hydrogen Mission. It is a flagship initiative of Government of India. எதுக்காக இந்த மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஒரு கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஹப்பா மாறணும், குளோபல் லெவல்ல கிரீன் ஹைட்ரஜன் அதிகமா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதை எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலையும் டேப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சுதான் இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ we want to create a global hub for production, utilization and export of green hydrogen and its derivatives. So green hydrogen production ஸ்கேல் அப் பண்றதுக்காக தான் இந்த மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிக்கு கீழே இருக்கு. There are certain targets that has been set under this mission. என்னென்ன டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டியை 2030க்குள்ள உருவாக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல். அண்ட்
மோர் தென் 125 gigawatts ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் பை 2030 அப்படின்னு ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டிலையும் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் இன் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். அண்ட் கிளீன் எனர்ஜி பேஸ்ட் ஜாப் ஜெனரேஷனுக்கு கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்ற செக்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் எனர்ஜி ஜாப்ஸ்க்கும் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக் வேல்யூல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் பில்ஸை வந்து நிறைய குறைக்க முடியும். நம்ம ஃபாசில் ஃபியூவல் பேஸ்ட் எனர்ஜி தான் இப்போ வரைக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட் பில்லை குறைக்கிறதுக்கு நம்ம ஹைட்ரஜன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 50 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் எமிஷனை வந்து நம்மளால குறைக்க முடியும் த்ரூ கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீஸ் ஆர் த செட் ஆஃப் டார்கெட்ஸ் தட் ஹஸ் பீன் பிளேஸ்ட் அண்டர் நேஷனல் கிரீன் மிஷன். ஸோ நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே வி ஹாவ் அ காம்போனன்ட் ஆஃப் சைட். சைட்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ சைட் எதுக்காக அப்படின்னா நம்ம கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சில ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் தேவைப்படும். ஃபினான்ஸ் இருந்தால் தான் நம்மளால ப்ரொடக்ஷனுக்கு ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபினான்ஸை என்ஷோர் பண்றதுக்கு தான் இந்த சைட் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் for domestic electrolyzer manufacturer and direct green hydrogen production. So சைட்டுக்கு கீழே ரெண்டு முக்கியமான காம்போனன்ட் இருக்கு. ரெண்டு காம்போனன்ட்மே சப்ளை சைடு ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல சப்ளை சைட்ல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக தான் சைட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். ஒன் இஸ் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங். ஸோ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோலைசிங் பண்ணணும். எலக்ட்ரோலைசிங் பண்றதுக்கு நமக்கு எலக்ட்ரோலைசர் தேவைப்படும். அந்த எலக்ட்ரோலைசர் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே நம்ம தேவையான இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் செகண்ட் காம்போனன்ட் இஸ் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். கிரீன் ஹைட்ரஜனோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்காக நமக்கு தேவையான இன்சென்டிவை நம்ம 3 இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டைரக்டா நீங்க இவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் இன்டர்வென்ஷனும் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 காம்போனன்ட்ஸ் அண்டர் சைட். சைட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு அப்படின்னா இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு கீழே இருக்கு. அண்ட் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு த்ரூ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ திஸ் ஃபேக்ட் யூ மஸ்ட் பி நோயிங் வித் த ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்பவே முக்கியமான ஃபேக்டா இருக்கு. Moving on to the next article, incidence of cloud burst. Cloud burst na enna? Cloud burst அப்படின்றதுக்கு நம்ம first rain எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். When a cloudல water vapors இருக்கும். அந்த water vapors saturation அடைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு rainfall in the form of precipitation in the form of rain வந்து நடக்கும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். பட் இந்த கிளவுட்ஸ் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, ஹெவிலி லோடட் கிளவுட்ஸா இருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கிளவுட்ஸால வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணவே முடியல, இட் ஹாஸ் டு ஷெட் இன்டு ரெயின் அப்படின்னா ஒரு இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்கும். அந்த இன்டென்ஸ் ரெயின்ஃபாலை தான் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மேஜரா நம்மளால எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மவுண்டெய்னஸ் ரீஜன்ல ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் நடக்கும். நம்மளோட விண்ட்வர்ட் சைட்ல வென் கிளவுட்ஸ் வந்து இந்த மலையை ஏறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ரைஸ் ஆகும்போது அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பிரீச் ஆயிடும். வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியாத அந்த கிளவுட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாஸ்டா ரெயின்ஃபாலா ஷெட் பண்ணிடுது. ஸோ ஒரு சின்ன ஏரியால ரொம்ப கம்மியான டைம்ல நிறைய மழை பெய்யறது மூலயமா நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபிளாஷ் ஃப்ளட் மாதிரியான சிச்சுவேஷன் வருது. ஸோ கிளவுட் பர்ஸ்ட் மவுண்டெய்னஸ் ரீஜன்ல நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறுது. ஸோ இந்த டிசாஸ்டரை அட்ரஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு மல்டி செக்டோரல் சென்ட்ரல் டீம் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்கி இருக்காங்க. நம்ம தெரியும், நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம் கண்டினியூஸா. ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஹிமாலயன் ரீஜன்ல நிறைய கிளவுட் பர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஆர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் இருக்கிற சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னா லேண்ட்ஸ்லைட், இது வந்து நம்மளால இப்போதைக்கு அதிகமா பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி அட்ரஸ் பண்றது,
இப்ப கிளவுட் பஸ் நடக்காம தடுக்க முடியாது. பட் ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா பீப்புளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை சேர்ந்தவங்க அண்ட் சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரூர்கி and Indian Institute of Tropical Meteorology Pune and Indian Institute of Technology Indore and other concerned agencies. இவங்க மட்டும் இல்லாம இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டெலிபரேட் பண்ணி இந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ரெசிலியண்டா மாத்துறது, ஒரு கிளவுட் பர்ஸ்ட் வந்தா எப்படி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்றது அண்ட் பீப்புளை எப்படி ஒரு சேஃபான இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்ற மாதிரியான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மல்டி செக்டோரல் சென்ட்ரல் டீமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் கிளவுட் பர்ஸ்ட்? கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு அதோட ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். ஸோ கிளவுட் பர்ஸ்ட் லுக் சம்திங் லைக் திஸ். எப்போ வந்து அந்த கிளவுட்ஸால அதுக்கு மேல வாட்டர் வேப்பர் என்னால ஹோல்ட் பண்ண முடியாது, என்னோட சேச்சுரேஷன் தாண்டிடுச்சு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு இன்டென்ஸான ரெயின்ஃபாலை காஸ் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்றோம். இதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ லோக்கலைஸ்ட், ரொம்ப சின்ன ஏரியால நடக்கிற ஒரு ஈவெண்ட். இட் இஸ் அ கேட்டோஸ்ட்ரோபிக், ரொம்ப சடனா நடக்கிற ஒரு வெதர் ஈவெண்ட் that causes extremely intense downpour exceeding 100 millimeters of rainfall per hour. 1 hourல 100 millimeters of rain record பண்ற அளவுக்கு இன்டென்ஸான ரெயின்ஃபால் ஹேப்பன் ஆகும் in a very small area of 20 to 30 kilometers, square kilometers. ஸோ இதனால தான் ஃபிளாஷ் ஃப்ளட் மாதிரியான அவுட்கம் வந்து நம்மளால கிளவுட் பர்ஸ்டோட சேர்ந்து பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளவுட் பர்ஸ்ட். ஒடிசாஸ் ரேர் எர்த் காரிடார், marine biotechnology and space capabilities to drive new opportunities for science-led growth. So, ஒடிசால நிறைய சயின்டிபிக் பேசிஸ்ல டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. பட் இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ரேர் எர்த் காரிடார்னா என்ன. ஸோ நம்மளோட இந்தியால இருக்கிற ரேர் எர்த் எலிமெண்ட் மைனிங் பொட்டென்ஷியலையும் மேனுஃபேக்சரிங் பொட்டென்ஷியலையும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த காரிடாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. So it is a strategic national infrastructure project. நேஷனல் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இதை எப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் பட்ஜெட் 2026-27 தான் இந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேண்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேர் எர்த் எலிமெண்டோட மைனிங், ப்ராசஸிங், ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றது தான் இதோட முக்கியமான கோலா இருக்கு. அண்ட் இந்த காரிடார் 4 கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல நமக்கு மோனோசைட் பியரிங் ஹெவி மினரல் பீச் சாண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஸோ மோனோசைட்ஸ்ல நிறைய ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அந்த ஹெவி மெட்டல்ஸ் ஆர் ஹேவிங் பொட்டென்ஷியல் ஃபார் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ்ல தான் இந்த காரிடார்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எந்தெந்த 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த 4 ஸ்டேட்ஸ்ல இந்த காரிடார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றது பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. இம்பாக்ட் ஆஃப் திஸ் காரிடார், இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் மைனிங் நம்ம பூஸ்ட் பண்றதுனால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இம்போர்ட் டிபெண்டன்ஸ் ரொம்பவே குறையும். நம்ம ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்கா வந்து கம்ப்ளீட்டா இம்போர்ட்ல தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிபெண்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட பாலிசி மேக்கிங்ல இருக்கிற சாவர்னிட்டி குறையும். அந்த சாவர்னிட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ரேர் எர்த் எலிமெண்டோட மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்தியாவோட சாவர்னிட்டியை என்ஷோர் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்கீம் தான் இந்த ரேர் எர்த் காரிடார். அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி செக்யூரிட்டி, நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு தேவையான மினரல்ஸ் ரேர் எர்த் எலிமெண்ட். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் ரெனியூவபிள் எனர்ஜி செக்யூரிட்டி என்ஷோர் பண்றதுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சர்க்குலர் எக்கனாமி இன்டெகிரேஷன். சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜியா நம்ம கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குமே நமக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்படும். அந்த டெக்னாலஜில நிறைய ரேர் எர்த் எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த சர்க்குலர் எக்கனாமி இன்டெகிரேஷனுக்காகவும் ரேர் எர்த் எலிமெண்ட் ஆர் வெரி சிக்னிஃபிகண்ட். அண்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இந்தியால நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கீம்ல நமக்கு ரேர் எர்த் எலிமெண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு இண்டிஜினஸா நம்ம கிட்டே ரேர் எர்த் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட
இம்போர்ட் டிபெண்டன்ஸ் குறையும் அண்ட் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லயும் நம்ம அதை இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த அவுட்கம்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட் காரிடார். ஸோ வாட் ஆர் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பீரியாடிக் டேபிள் நமக்கு தெரியும். பீரியாடிக் டேபிள்ல கீழே லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 15 எலமெண்ட்ஸும் மெட்டாலிக்கா ஒரு மெட்டாலிக் எலமெண்ட் அண்ட் தே ஹாவ் chemically similar properties. Along with this 15 lanthanides, we have scandium and erythrium. இதெல்லாம் தான் rare earth elements அப்படின்னு சொல்லப்படுற elements. They are rare. நம்மளோட earthோட crustல ரொம்பவே rare அவைலபிளா இருக்கும் அண்ட் இதை மைண்ட் பண்றதுக்கான டெக்னாலஜியுமே ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருக்கும். ஸோ அதனாலதான் இதை ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ்? தே ஹாவ் எக்ஸெப்ஷனல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், லூமினசன்ஸ் இருக்கும் அண்ட் எலக்ட்ரிக் கெமிக்கல் ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஐடியல் டெக்னாலஜி உருவாக்கக்கூடிய தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ல இருக்கும். அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் த சீட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரெஷன் வேணும் அப்படின்னா நமக்கு ரேர் எர்த் எலமெண்ட் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும். அண்ட் கிரீன் எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்குமே ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது தான் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக்ல இருந்து 2 முக்கியமான கொஸ்டின் அவங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் அபவுட் த கிளவுட் பஸ். கிளவுட் பஸ்ட்டை பத்தின ஒரு கொஸ்டினும் அண்ட் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை பத்தின ஒரு கொஸ்டினும் நான் உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தெளிவா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர்ஸை கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ் மூலயமா ரீச் அவுட் பண்ணலாம். இந்த செஷனோட PDF உங்களுக்கு கீழே லிங்கா அவைலபிளா இருக்கும். இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு அந்த PDFல அவைலபிளா இருக்கும். Thank you so much.